சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையோடு திருச்சபை மக்களாகிய உங்களையும் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு தோத்திரங்களை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும், திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நீங்களும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் கல்விக்கான தேவைகள் இருக்கின்ற மாதமாக இருக்கிறபடினால் மனதில் வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்பட்டு பெண் பிள்ளைகள் உரிய நேரத்தில் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் செல்வதற்கு, யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பதற்கு, பேக் வாங்கி கொடுப்பதற்கு, ஃபீஸ் கட்டுவதற்கு ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தேன். எத்தனையோ ஊழியக்காரங்கள், எத்தனையோ ஊழியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து என்னுடைய செய்தியும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. திருச்சபை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க மட்டும் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் பிரதர் அப்படிம்பாங்க. உண்மையா பொய்யா? இப்ப கூட அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வேஷம், வேஷம், வேஷம் என்கிற ஒரு தலைப்புல உங்களோடு பேச போறேன். என்ன தலைப்பு? வேஷம். பாத்தீங்களா? இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேரு நம்ம செய்வது தவறா சரியா என்பது தெரியாமல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது வேஷம் போடுகிறது நல்லது அல்ல, தேவன் விரும்புகிற காரியமும் அல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா தேவன் முற்றிலும் அருவருக்கிற காரியம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 39வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு அழகான வசனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியங்களில் கூட வேஷங்கள் அதிகமாய் போச்சு. இதை சொன்ன உடனே எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருவீங்க, இருந்தாலும் பாஸ்டர்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், நன்றாய் கவனிங்க. சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சரி, தொலைக்காட்சியில் பார்க்கிறவங்களும் சரி, பாஸ்டர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அதற்கு எனக்கு அதிகாரமும் கொடுக்கவில்லை. பாஸ்டர் போன்ற வேஷத்தில் இருக்கிறவர்களை குறை சொல்லலாம். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? The pastor என்பது கடவுள் அப்பாயின்மெண்ட் பண்றது. ஆனா சில பேர் பாஸ்டர் என்ற அப்பாயின்மெண்ட்களை வாங்கி கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். சரி, இதை பத்தி ரொம்ப பேசக்கூடாது. ஆனா உண்மை என்னவென்றால், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், நான் எந்த போதகரையும், எந்த அமைப்புகளையும், எந்த திருச்சபைகளையும் குறை சொல்லவில்லை. இதை போன்ற வேஷம் இடுகிறவர்களைத்தான், விசுவாசிகளையும் திருச்சபைகளையும் குறை சொல்லவில்லை, சரி செய்து கொண்டிருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. எல்லா பேருமே ஆசீர்வாதமாவே சொல்லிட்டு போயிட்டா ஒரு ஊழியக்காரன் எப்படியாவது இருந்து அடிபடணுமா வேணாமா? ஒருவேளை அந்த ஊழியக்காரனா நான் இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா என்னை பத்தி சொல்லும் போது ஒரு காரியத்தை நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு என்னையா பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாதுன்னு. ஆனா எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு வார்த்தை எனக்கென்று இல்லை என்பதால எப்படியோ தெரியல, ஆனா அந்த வார்த்தை சுருக்கமாக வந்துவிடும். ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படுவது இல்லை. அல்லேலூயா. சரி, போகட்டும். செய்தியின் சாராம்சத்துக்கு வந்து விடுவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்து விடுவோம். சங்கீதங்களின் புத்தகம் 39வது சங்கீதம் 6வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். உண்மையா பொய்யா? இப்ப கூட எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள வேஷம் போட்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள வேஷம் போட்டு வந்திருக்கிறீங்க? தொலைக்காட்சியில பாக்குறவங்க எத்தனை பேர் இதுவும் பாப்பேன் அதுவும் பாப்பேன்? புரியுதா உங்களுக்கு? இதுதான் வேஷம். வேற எல்லாம் வேஷம் கிடையாது, வேற எல்லாம் வேஷம் கிடையாது. இதுதான் வேஷம். நம்ம இருக்கமா இல்லையா? இங்கேயும் வருவேன் அங்கேயும் போவேன். சரி, போகட்டும். வசனத்தை மொழிதாக முடித்து விடுவன். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். இன்னொரு காரியம், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். சஞ்சலம்னா என்ன? சஞ்சலம்னா என்னப்பா? வருத்தம். காரணத்தோடு வருத்தப்பட்டா பரவாயில்ல, காரணம் இல்லாம சில பேர் சில காரியத்துக்கு ஏங்கிட்டு தெரியுது, வருத்தப்பட்டுக்கிட்டு தெரியுது. ரொம்ப வம்பா போச்சு. சரி, முடிச்சிருங்க வசனத்தை. ஆஸ்தியை
சேர்க்கிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான். அதான் சொன்னல, பாஸ்டர்களை நான் குறை சொல்லவில்லை, பாஸ்டர் போன்று வேஷம் போடுகிறவர்களை குறை சொல்கிறேன். அதான் இங்க இருக்கு பாருங்க. ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொண்டு போவான் என்று அறியான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்டியானிட்டி லைஃப் என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்களும் நானும் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதானே? ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. தாவீது நிறைய பேரை பார்த்துட்டாரு, அவர் கூட இருந்தவங்களை. அதனாலதான் அவர் எழுதுறாரு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ரோமர் 12:2 கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பாருங்களேன். ரோமர் 12:2 ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஏன்னா மனுஷனுடைய காரியங்கள் இன்னைக்கு எதுக்காக முக்காவாசி வேஷம் போடுறோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா ஒரு சின்ன வார்த்தையில கொடுத்திருக்காரு பாருங்க. 12:2 வாசிங்கம்மா. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்த இன்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எதனால ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? எதனால ஆகப்படணும் தெரியல. தெரியாதனாலதான் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? வசனத்துக்கு கீழ்ப்படியாம உலக மனுஷனை போல எல்லாத்துலயும் வேஷம் போட்டுக்கிட்டு அலையுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட அவன் நல்லவன் போல நடிச்சு கழுத்தை அறுத்து விட்டான் ஐயா. வேஷம். உண்மையா பையாங்க? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆனால் இந்த வேதம் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் வேஷம் போடுகிற மனிதர்களை அங்கீகரிப்பதோ ஆசீர்வதிப்பதோ இல்லை. ஆகையினால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டால், ஒருவன் கிறிஸ்துவின் சாயலாக உருவாக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால், அவருடைய நன்மைகளை புசிப்பதற்கு உங்கள் மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து அவருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து வாழ வேண்டுமே தவிர இந்த பிரபஞ்சத்திற்கேற்ற வேஷமாக திரிகிற மனிதர்களாக இருக்கவே கூடாது. நிறைய பேர் நான் பார்த்துட்டு, இந்த உலகத்துல நிறைய பேர் பார்த்துட்டு, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வேஷம் போடுவாங்க. டைப்பா இருக்கா இல்லையாங்க? நிறைய இருக்கு. இப்ப கூட எத்தனை பேருக்கு நீ அடிக்கணும்னு தோணுதுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உலகத்திலே ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், உண்மை உள்ளவன் தான் பரிபூரணப்படுவான். வேதம் சொல்லுதா இல்லையா? வேஷம் போடுறவங்களை எப்பவுமே என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஜனங்களை நான் வஞ்சித்து விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் ஜனங்களை நான் ஏமாற்றி ஊழியம் செய்து விடக்கூடாது, எந்த சூழ்நிலைகளிலும் எந்த காணிக்கையும் வஞ்சித்து விடக்கூடாது. என்ன நடக்குது தெரியுமா? கையை தொடைக்கிறேன், பைய தொடைக்கிறேன், ஆனாலும் அடுத்தடுத்து நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில பேர் பார்க்கிறேன், எல்லாமே இருந்தா கூட சரி, ஒண்ணுமே இல்லாத போல தங்களை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கூட பைபிள் அடிப்படையிலேயே சொன்னா நல்லா இருக்கு. இவர் யாரையா குத்தி காமிக்கிறாருங்க அப்படிம்பாங்க. நானும் குத்தி குத்தி பார்க்கிறேன், வெளியும் வர மாட்டேங்குது, உணர்வும் வர மாட்டேங்குது, கழுத திருந்தியும் தொலைய மாட்டேங்குது. உங்க பாஷையில கூட வச்சுக்கிறோமே, எப்படி? உண்மைதானே? யோசுவாவின் புத்தகம் 9வது அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நலமாக இருக்கும் பாருங்க வார்த்தை. என்னப்பா? எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து, அதாவது ராஜாக்கள் போல காட்டிக்கிட்டு, ஸ்தானாபதினா என்னது? ஒரு அதிகாரிகள் போல, ஒரு தூர தேசத்திலிருந்து வந்தவங்களை போல, ஒரு வெளியூர்காரனை போல காட்டிக்கொண்டு பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய
பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சை, செருப்பு, பழைய செருப்பு. எப்படி நடிக்கிறான் பாருங்க, வேஷம் போடுறான் பாருங்க. பழைய செருப்பு, பழைய ட்ரெஸ், பழைய காஞ்சு போன பூஷணம் பிடிச்ச ரொட்டி. நம்ம ஆளுகள் அப்படித்தான், வீட்டில் எல்லாமே நல்லா நிறைவா வச்சிருந்தாலும் சரி, இங்க வந்து சொல்றது கஞ்சி குடிச்சிட்டு வந்தேனே, கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன் பாஸ்டர். நீ என்னத்தை குடிச்சா என்ன, நல்லா குடிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? உண்மையா பொய்யா? எனக்கு ஒரு சில சம்பவங்கள் ஞாபகம் வருது, வேண்டாம். சரி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் புத்ததுமாய் இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு, சரி இதுக்கு அப்புறம் வேண்டாம். இப்படி சொல்லி தந்திரமா வந்து யோசுவாவுடைய குறிப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சாச்சு? ஏமாத்தியாச்சு. ஏமாத்தினால என்ன? ஒண்ணும் இல்லையே. அதனால என்ன இருக்கு? அப்படியா? 12வது வசனத்தை வாசிங்கம்மா. அதிலே 12வது வசனத்தை வாசிப்போம். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். எப்படி போய் சொல்றான் பாருங்க. இப்பொழுது இது உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. அவன் எடுத்துட்டு வந்ததே என்னதான்? பழைய சோறு, பழைய ரொட்டி. ஆனா இங்க வந்து சொல்றான், இல்லையா நாங்க பெறப்படும் போதே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வேஷமா திரியிறான் பாருங்க. எப்படி இந்த பகுதியை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்பல. 22வது வசனத்துக்கு போயிடுவோம். தயவு செய்து தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களே வீட்டில் இருக்கும்போது படித்துக் கொள்ளுங்க. எனக்கு மனுஷன் அப்படிதான் திரியிறான். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உண்மையா இருக்கான், யாரு எப்படி இருக்கான், எதை சொல்றான், எதையுமே நம்ப முடியல. அதனாலதான் சங்கீதக்காரன் அன்னைக்கு எழுதியிருக்கிறான், வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். பாத்தீங்களா? விருதாவாகவே சஞ்சலம். செருப்பு கூட பாத்தீங்களா? 22 வாசர் மக்களே. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது, நீங்கள் இங்க பக்கத்துல இருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன, எங்களை ஏமாத்தினது என்ன, வஞ்சித்தது என்ன, வேஷம் போட்டது என்ன? அதானுங்க அதுக்கு அர்த்தம். இல்ல நான் தப்பா சொல்றேனா? அதான அதுக்கு அர்த்தம். ஆனா இந்த கிபியோனின் குடிகள் யாரு? ஊருக்குள்ள ஒரு ஓரமா நடுவுல இருக்கிற ஆளுகதே. ஆனா எங்க என்ன சொல்றேன்? காஞ்சு போனதை எடுத்துக்கிட்டு வந்தோம். பழைய செருப்பு நடந்து நடந்து தேஞ்சு போச்சு. நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க சில அம்மாமாரு, இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு இந்த தெம்பளஞ்சிக்கும் புதுப்பட்டிக்கும் நடந்து நடந்து செருப்பு கூட தேஞ்சு போகும். நம்ம தெருவில் 2 பேர் இருக்காங்க அண்ணாச்சிமார். உண்மையாவே அவங்களை பாராட்டணும். எந்த ராத்திரியும் நடந்து வந்துருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சரி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன். வேஷம் போட்டால் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. வர்றது போல தெரியும், காமிச்சது போல தெரியும். கொஞ்ச நாளைக்கு அண்ணன் ஏமாந்து எதையோ கொடுத்தது போல தெரியும், அக்கா ஏமாந்து எதையோ கொடுத்தது போல தெரியும். ஆனால் உண்மையாக நியாய தீர்ப்பின்படி நீங்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா? பின்னாடி வசனங்களை பாருங்க. நீ மட்டும் இல்லடா, உன் சந்ததி தண்ணி எடுக்கிற சனம், விறகு சுமக்கிற சனம். பாத்தீங்களா? அதுல போட்டிருக்கு, படிச்சு பாத்துங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேஷம் போட்டு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீர்கள். வேஷம் போட்டு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாது. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. வேலை செஞ்சேன்னா செஞ்சேன், செய்யலைன்னா செய்யல. படிச்சா படிச்ச, படிக்கலைன்னா படிக்கல. விளங்குதா? மனுஷன் எப்படி திரியிறான்? வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவங்களும் விருதாவா சஞ்சலப்பட்டனாலதான் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சு. காப்பாத்திக்கிறதுக்காண்டி என்னத்தையாவது ஒன்ன பொய்ய சொல்லி சம்பாரிச்சிடணும்டான்னு வந்தான். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு இடத்துல கூட வேஷம் மாறினவர்களை தேவன் ஆசீர்வதித்ததே இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு இன்னொரு அழகான டெபினேஷன், தெரிஞ்ச ஒரு டெபினேஷன் கொடுக்கணும்னா, 1 சாமுவேலின் புத்தகம். வசனம் இல்லைன்னா என்னை வைவிங்க. தாளு சரியான ஆளாரியா, யார் மேலேயே உள்ள கோபத்தை காட்டுறாயா? எனக்கு யார் மேலே கோபம் இருக்காது. ஒவ்வொரு பிரசங்கத்தை முடித்து விட்டு கையை தூக்கி ஆண்டவரிடத்துல என் கை கீழே இறங்கும் வரைக்கும் உங்களுக்காக நான் அழுது கொண்டு நிற்கிறேன் ஐயா. ஏனென்றால் நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவன் அல்ல. நான் பேசுகிற வார்த்தைக்கு
என்னை அழைத்து உங்கள் கரத்திலே வாங்கி உங்களுக்கு என்று சிலருக்கு செய்ய வைத்திருக்கிறாரே, அந்த உக்கிரானம் உள்ள தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவன். விளங்குதா உங்களுக்கு? 1 சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, பாத்தீங்க, வேறு வஸ்திரம் தரித்து. களவாணி பயல்களாலே ட்ரெஸ் மாத்திடுவாங்க. களவாணித்தனமா எதையாவது செய்ய போறாங்கனாலே என்ன ஆயிரும்? ட்ரெஸ் மாத்திடுவாங்க, வேஷத்தை கலைச்சிருவாங்க, வேஷத்தை மாட்டிடுவாங்க. ஏன்னா இந்த சவுல் என்ன செய்ய போறாருன்னா, ஆண்டவர் செய்ய சொல்லாத ஒரு காரியம். இதே ஆளுதான் 3வது வசனத்துல பார்க்கும்போது போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குமா? கொஞ்சம் வாசிமா, திருப்பி இந்த பகுதிக்கு வருவோம். 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கம்மா. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் இந்த தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். ஆனா இதே சவுல் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட செய்யக்கூடாத காரியத்தை செய்யறதுக்கு போறான். அவருக்கு தெரிஞ்சிருமா தெரியாதா? நம்ம கிட்ட வேணா வேஷம் மாத்தினா, இங்கதானே உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் தெரிஞ்சிடும். எனக்கு வேணா தெரியாம போயிடும். என்ன போல பாஸ்டர்ஸ்க்கு தெரியாம போயிடும். அவர் யார்? கர்த்தர். அவர் யார்? ஜீவனுள்ள தேவன். அவர் யார்? இந்த உலகத்தின் ஒளி. அவர் யார்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்கு தீர்க்க தரிசனம் கேட்க போறான், தப்பான காரியத்தில் செய்ய போறான், என்ன நம்பாம இருக்கிறான் என்பதை அறிஞ்சு இவன் போட்ட செபத்துக்கு, இவன் போட்ட கூப்பாடுக்கெல்லாம் ஒரு பதில் வரல. கடைசியில் செய்யக்கூடாத ஒரு காரியத்துக்கு வேஷம் மாறி, தேசத்துல யாராவது குறி சொல்றவ இருக்காளான்னு பாரு, யாராவது அஞ்சனம் பார்க்கிறவ இருக்காளான்னு பாரு. அங்க சொல்லுது, அங்க இந்தூர்ல ஒருத்தி இருக்காயா. அந்த ஊர் அப்படித்தானே போட்டிருக்கு, இந்தூர் அப்படித்தானே போட்டிருக்கு மக்களே. 7வது வசனத்துல பாருங்களேன், இந்தூர். பாத்தீங்களா? அன்னைக்கே இருந்திருக்கு. அதான பாடுறான், இந்து சமய. அது என்ன பாட்டு? அது என்ன பாட்டு? ஆனந்தமே. அதான் பைபிள்ல கூட எஸ்தரின் புத்தகத்துல போட்டிருக்கோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே இருந்திருக்கு அந்த காலத்துல. உந்து வருடங்கள். பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, அதுக்கு அதை விட இன்னொரு பாட்டு வந்திருக்குனே, ஜாலி ஆபிரகாம் பாடி இருக்கிறாரு. ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டெல்லாம் இருக்கு. இந்து தேசத்தை பிரகடனப்படுத்திய ஒரு பாட்டு இருக்கு பைபிள்ல. அழகான பாடல்கள்லாம் வந்திருக்குது. போகட்டும். சரி, அதுல என்ன கொடுத்திருக்கிறாரு? தேடுறா அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே இப்ப வந்துருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. இப்ப விளங்கும் பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்ரீயிடத்தில் போய் சேர்ந்தார்கள். ஆமென். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றாள். அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் இப்படி செஞ்சிருக்கான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுத்தோன்னே, யாரை எழுப்பணும்னு கேட்கிறாரு. எனக்கு சாமுவேல் வேணும். என்ன சொன்னாரு? படிங்க. நல்லா இருக்கும். சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று. ஒரு வேஷம் மாறினது மட்டும் இல்ல, துணிகரமா விருதாவான சஞ்சலம் இருக்கா இல்லையா? இது விருதாவான சஞ்சலமா இல்லையா? அவ பார்த்துட்டா, ஐயோ என்னையா நீதான சவுலு. வேஷம் மாறினாலும் சில காரியம் வெளிப்பட்டுருமா வெளிப்படாதா? ஒரு சாதாரண அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கே என் ஆண்டவர் வெளிப்படுத்த கூடுமானால், இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்தவர் இன்றைக்கு வேஷமாக திரிந்தார். ஒரு நாள் வந்து உங்களை கேட்பார், நீ எடுத்துக்கொண்டது இல்லையோ, நீ வச்சுக்கிட்டது இல்லையோ, நீ அந்த குடும்பத்தை கெடுத்தது இல்லையோ, நீ அந்த சபையை துண்டு போட்டது இல்லையோ, நீ அந்த சபையின் பெயரை சொல்லி சம்பாதித்தது இல்லையோ கேட்பார். நீ அந்த விசுவாசியின் காணிக்கையை வைத்துக் கொண்டது இல்லையோ கேட்பார். என்ன பார்த்து கேட்பாரு, இந்த விசுவாசி கொடுக்க சொன்னே கொடுத்தியா மோசஸ்? மண்டல் அடிச்சு விடுவேன்.
என்ன நடக்குதுன்னு பாருங்க. அன்னைக்கு பாருங்க, கீழே விழுந்து சாப்பிட்றதுக்கு கூட எந்திரிக்கிறது கூட பலன் இல்லாம, அதுக்கப்புறம் சவுலின் காரியம் எந்த இடத்திலும் என்ன செய்யல, ஜெயம் பெற்றதாக இல்லை, வேதத்தில் இல்லை. தேவனே சொல்வார், நான் தள்ளி போட்ட சவுலுக்காக நீ ஏண்டா வருத்தப்படுறேன்னு சாமுவேலை பார்த்து சொன்னதும் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்டியானிட்டி லைஃப்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு லைஃப். அதனுடைய அடிச்சுவடுகளை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது, உங்கள் தொழிலுக்கு தேவையானது, உங்கள் குடும்பத்திற்கு தேவையானது, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானது, உங்கள் சபைக்கு தேவையானது கிடைக்கும். இதை வேஷம் போட்டு தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேஷம் போட்டு தான் யாரை ஏமாத்தி தான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் நிச்சயமா சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் சரி, மனுஷன் எந்த இடத்திலும் எந்த காரியத்திலும் வேஷம் போட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா மனிதன் எனக்கு தீர்ப்பு செய்ய போகிறவர் அல்ல, என் கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜன் தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேஷம் வேஷம் வேஷம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா வேஷம். அன்பை பத்தி போதிக்கிறவங்கள்ட்ட போய் பாருங்க, அன்பே இல்லாத வேஷம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? தைரியமா சொல்லுங்க, இருக்கும். அந்த அன்பு திருப்பி எப்போ வரும்னா வருஷத்துக்கு கிறிஸ்மஸுக்கு தான் வரும். நான் சொல்றேன், நம்முடைய திருச்சபை வந்து பாருங்க, மாசந்தோறும் என் தேவன் செய்கிற காரியமே மகத்துவத்தையும் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேஷம் போட்டு ஊழியம் செய்யக்கூடாது, வேஷம் போட்டு குடும்பத்தை நடத்தக்கூடாது, வேஷம் போட்டு பிசினஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்னைக்கு நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்துல வேஷம் போடுகிறவர்கள், இன்னும் சுவிசேஷத்துல படிக்கும் போது என் நாமத்தை சொல்லி என் பேர்ல கையெழுத்து போடுகிறவர்கள் கூட என்ன செய்வார்கள், வருகிற அந்த கிறிஸ்துகள் இருக்கும், வேஷ கிறிஸ்து இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து சரியாக நிதானித்துக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த 39ஆம் சங்கீதத்தை திரும்ப நாம் வாசித்து முடிக்க போகிறோம், 6-7ஆம் வசனத்தை. ஆகையினால் இதை பார்க்கிற கேட்கிற அன்பான தேவஜனமே, இப்பொழுதும் என் மேலே எரிச்சலோ கோபமோ கொள்வதை விட எனக்காகவும் தேவனிடத்தில் ஜெபித்து, இவர் வேஷம் போடாம இன்னும் ஊழியம் செய்யணும், இவர் உலக வேஷம் தரிக்க கூடாது, இதை பார்க்கிற நானும் தரிக்க கூடாதுன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நம்மை அலங்கரிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாம் எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முடிக்க போறேன், வாசிங்க 6ஆவது வசனத்தை. 39:6 சங்கீதம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். இதை குறித்து நான் சொல்ல வல்ல, இதை குறித்து நான் சொன்னா நேரம் பத்தாது, சபை நேரங்கள் முடித்து விட்டது. யார் அதை வாரிக்கொண்டா போவார் என்று அறியாமல் இருக்கிறான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஆமென். நீரே நம்பிக்கை மட்டும் வேஷம் போடாம அவர்கிட்ட எதுக்கு எதிர்பார்த்திருக்கிறேங்கிறது உமக்கு தெரியும், எனக்கு வேண்டியதை நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை, குடும்பத்துக்கு தேவையானதை அழிச்சு இல்ல, ஆக்கி இல்ல, புதுசா உங்களுக்காக உருவாக்கி என் தேவனால் கொடுக்க முடியும். எழும்பி நிற்போம், யாவரும் ஜெபிப்பதற்காய். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன் நண்பர்களே, நிச்சயமா சொல்றேன் சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்துல பல வழிகளிலே சத்ரு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். வேஷம் போடுவதற்கு பல தந்திரமான உபாயங்களை, பதவிக்காக, பணத்துக்காக எல்லா நிலைகளிலும் தொழிலை முடக்குவான், எல்லா நிலைகளிலும் ஆசை வார்த்தை காட்டுவான். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், நிதானத்தோடு ஞானத்தோடு இருப்பதற்கு நாம் தேவனிடத்தில் கேட்கணும். எதை எதிர்பார்க்கிறோம், யாரை நம்புகிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்ப வேண்டியது எந்த மனிதனையும் அல்ல, எந்த பாஸ்டர்ஸையும் அல்ல, எந்த நிறுவனங்களையும் அல்ல, எந்த ஸ்தாபனங்களையும் அல்ல, கிறிஸ்து என்கிற ஒரே நம்பிக்கையோடு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாரை நம்புவே, நான் யாரை வெறுப்பேன். ஆண்டவரே, இனிமே நான் வேஷம் போடுறவங்களை கண்டுகொள்வதற்கு நான் உம்மிடத்துல வந்து நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை அறிந்து, உம்முடைய சித்தம் என்னதென்று அறிந்து நான் வாழ்வேன், நான் தெரிந்து கொள்வேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ஏத்த ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, வேஷமாகவே நான் திரிய மாட்டேன். வேஷமா தெரிஞ்சா மனுஷனுக்கு முன்னாடி, ஆபீசஸ்க்கு முன்னாடி, ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி மறைத்து விடலாம், உமக்கு முன்பதாக மறைக்க முடியாது. நீர் பரிசுத்தர், ஆகையினால் என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் பிரிச்செடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு பாருங்க, எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதை அவரை மாத்திரம்
நம்பி இந்த உலகத்தில் நான் உண்மை உள்ளவனாய் மாறுவேன், ஒழுக்கமுள்ளவனாய் மாறுவேன், கற்புள்ளவனாய் மாறுவேன், புகழுள்ளவைகளை சிந்திப்பேன், புண்ணியமுள்ளவைகளை சிந்திப்பேன். வேஷம் எனக்குள்ளே இருந்து இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக என்று சொல்லும்போது உங்களை பரிபூரணமான ஆசீர்வாதங்களால கர்த்தர் நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க அந்த பரிபூரணம் பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து, ராஜாதி ராஜனிடத்திலிருந்து, கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், சரண்டர் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், யார் முகத்தையும் பார்க்காம வீட்டில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளின் மேலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே ஆமென் 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 வருவதாக நான் மனதார ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து கனெக்ட் ஆகி சொல்லுங்க, ஐயா விருதாவான காரியத்திற்கு நான் சஞ்சலப்பட்டு என் வஸ்திரங்களை மாற்ற மாட்டேன், என் முக சுவாபங்களை மாற்ற மாட்டேன், என் குணநலங்களை மாற்ற மாட்டேன். என்ன கர்த்தர் அப்படி மாறாத தெய்வமாக, மாற்றாத தெய்வமாக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கிருபாதார பலியாக, குற்ற நிவாரண பலியாக, எனக்காக பிரஜா பலியாக ஏற்றுக்கொண்டபடினால், நான் உம்முடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால், இன்றைக்கு உம்முடைய கண்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறபடினால், என் சஞ்சலங்களை, என் தவிப்புகளை, எனக்கு தேவையானதை வேஷம் போட்டு இல்ல, உண்மையுள்ள தேவனிடத்திலே, உயிர் தந்த தேவனிடத்திலே, என்னை நடத்துகிற தேவனிடத்திலே, என்னை நினைவு கூறுகிற தேவனிடத்திலே, என்னை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலே, எனக்கு பொய்யுரையாத தேவனிடத்திலே, சாகாத வரமிடமுள்ள தேவனிடத்திலே, வாக்குத்தத்தம் செய்த வார்த்தை உண்மையுள்ள தேவனிடத்திலே கேட்கும்போது எனக்கு தருவீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சொல்லுங்க, ஆமா எனக்கு நடக்கும். என் வேஷத்தை கர்த்தர் களைத்து விட்டார். என் வேஷத்தை நான் கர்த்தருக்கு முன்பதாக சரண்டர் பண்ணிவிட்டேன். இனி எனக்குள்ளே பரிசுத்தம் வருவதாக, எனக்குள்ளே தேவ சாயல் வருவதாக, எனக்குள்ளே உண்மை வருவதாக, அந்த உண்மையின் மூலமாய் பரிபூரணம் வருவதாக என்று சொல்லுங்க. எல்லா தொழிலும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வதிக்கப்படும், எல்லா பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், எல்லா சபைகளிலும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு போவீர்கள். மீதி எடுக்கும்படி ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிற தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்க, சத்துரு பொறுக்கி கொண்டு போகாமல் இருக்க நான் இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னை இந்த உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தபடினால், நீர் கற்பித்து கொடுத்ததும் நீர் போதித்ததும் அன்றி வேறு எதையும் நான் பேசவில்லை. இந்த உலகத்தில் அநேக விதங்களிலே வேஷம் மாறுகிறவர்கள், வேஷமாய் திரிகிறவர்கள், நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்து தங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை அல்லாமல் சாபங்களை வைத்திருக்கிறவர்களுக்கு சொல்ல சொன்னீர். அநேக ஜனங்கள் உம்முடைய சுத்தத்தின்படி இந்த உலகத்திற்கேற்ற வேஷம், ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காய் நீர் மன்னிக்கிற தேவனாக, மறக்கிற தேவனாக இருக்கிறபடி நான் பேச சொன்னீர். நான் பேசி இருக்கிறேன். இப்பொழுதும் நான் மனம் திரும்புவேன். நான் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிவேன். நான் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக மாறுவேன். தேவன் தருகிற பரிபூரணத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆண்டவரே, அவங்க தொழில பரிபூரணம் கடந்து வரட்டும், குடும்ப வாழ்க்கையில பரிபூரணம் கடந்து வரட்டும், செய்கிற ஊழியங்கள்ல பரிபூரணம் கடந்து வரட்டும், விவசாயங்களில பரிபூரணம் கடந்து வரட்டும். நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, நிறத்தையும் பார்க்கல. இயேசுவின் நாமத்தில் நீங்க சொன்னதை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க மாத்திரம் ஆசீர்வதிங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் கலந்து கொண்ட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.